சோசியல் நெட்வொர்க்ல அவங்க தொடர்ந்து தீவிர குழுக்களுக்கு நேரடியாவோ ஆதரவாவோ தங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத பேசுறாங்க. ஒசாமா பின் லேடன் என்ன எவ்வளவு பெரிய ஆளு எப்படிங்கிற அதோட பெருமை பேசுறாங்க. சமீபத்துல வந்த ஐஎஸ் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அவங்களும் தன்னோட சுருக்கி சொல்றேன், அவங்களுக்கும் ஆதரிச்சு பேசுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ரெண்டாவது, உங்களுக்கு தடை விதிக்க முடியாத ஒரே இடம் இணையதளம் மட்டும்தான். அதுலயும் இஸ்லாமுக்கு சம்பந்தமே இல்லாத இஸ்லாமுக்களே கொள்ற இனக்குழுக்களை ஆதரிச்சு பேசுற சரியா? அத உங்களோட ஈகோ எந்த விதத்துல கட்டுப்படுத்த முயற்சிங்க? எதனால இப்படி சண்டை போடுறாங்கிற இஸ்லாம்ல கண்டிப்பா அதை ஆதரிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா உங்க குழு அது தப்புன்னு சொல்றீங்களா இல்லையா? அதாவது நல்ல கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எதை ஆதரிப்பதாக இருந்தாலும் எதை எதிர்ப்பதாக இருந்தாலும் அது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய குர்ஆனும் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படைக்கு உள்ளே நின்று தான் எதையும் செய்ய வேண்டும். அதுக்கு வெளியே நின்று செய்வது எந்த காரணத்திற்கு இருந்தாலும் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு காரியம் இல்லை. நான் முதல் அடிப்படை என்ன சொன்னேன்னு கேட்டால், ஆயுதம் தாங்கி ஒருவரை அழித்தல், இதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? ஆயுதம் தாங்கி ஒருத்தரை அழித்தல் என்பதை இஸ்லாம் எந்த கட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை அழிக்க வரும்போது நடத்துகிற தற்காப்பை தவிர, ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக செய்கிற நியாயமான யுத்தத்தை தவிர வேறு எந்த இடங்கள்லையும் ஆயுதங்களை இனத்துக்காக தூக்குவது, ஒரு பிரிவுக்காக தூக்குவது, சன்னிங்கிறதுக்கு தூக்குவது, ஷியாங்கிறதுக்காக தூக்குவது, இந்த மாதிரி தூக்கி ஒருத்தரது அடிப்பது, இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி பேருரை கடைசியில் ஹஜ்ஜிக்கு வரும்பொழுது அவங்க ஆற்றிய உரைக்கு இறுதி பேருரை என்று சொல்வார்கள். அந்த இறுதி பேருரையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்து கொண்டு இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்போ இந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இன்னொரு முஸ்லீமை போய் கொள்றான்னு சொன்னால், ஒருத்தர் கொள்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் இறை முஸ்லீம் இல்லைன்ட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னது என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னதான் நீங்கள் அல்லாவை நம்பினாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும், ஆயுதம் தூக்கி எப்போ நீங்கள் உயிரை பறித்துட்டீங்களோ, பதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் காஃபியர்களாக இணை கற்பிப்பவர்களாக ஆகிவிடாது, மறுப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். எதன் மூலம்? ஒருத்தரை ஒருத்தர் கொன்று ஒருவரை ஒருவர் வெட்டி ஆகிவிடாதீர்கள். இந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது, சன்னின்னு சொல்லி கொண்டவன் ஷியாவை கொன்றாலும், ஷியா என்று சொல்லி கொண்டவன் சன்னியை கொன்றாலும், பிற இனக்குழுக்களை கொன்றாலும், எல்லாருமே அவன் கெட்டவன் தான், அவன் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியே நின்று கொண்டு இந்த வழியை கையில் எடுத்திருக்கிறான், அவன் நான் சன்னி என்றோ ஷியா என்று சொல்லி கொண்ட காரணத்தினால் அந்த கொலை நியாயமாகிவிடாது. இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் சொன்னாங்க, கொல்றவனும் கொல்லப்படுறவன் நரகத்தில் இருப்பான்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கொல்றவனும் நரகத்துக்கு போவான், கொல்லப்படுறவன் நரகத்துக்கு போவான்டாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்குறாரு, கொல்றவன் நரகத்துக்கு போகிறது புரியுது எங்களுக்கு, கொல்லப்படுறவன் ஏன் நரகத்துக்கு போகிறான்? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவனை கொல்லத்தானே போனான், அவன் முந்திக்கிட்டான், அவன் முந்தலைன்னா இவன் முந்திருந்தா இவன் தான் கொலகாரனாக இருப்பான். அப்போ கொல்வதற்காக நீங்கள் ஆயுதம் தூக்கி ஒருத்தனை கொண்டுட்டான்னு சொன்னால் 2 பேரும் நரகத்துக்கு போவார்கள். அப்போ இது எல்லாருமே புறக்கணித்த ஒரு கொள்கையாக இருக்கிறது. அமெரிக்காவை எதிர்க்கிறோங்கிற பேரில் அமெரிக்காவை எதிர்க்கிறோங்கிற பேரில் நம்மை நாமே வெட்டி கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா? எந்த ஒரு இடத்திலாவது இதை இஸ்லாம் ஆதரித்திருக்கிறதா? இல்லை. அப்போ இவங்க யுத்தம் செய்யக்கூடிய ஜிஹாத் என்கிற பேரில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் ஆதரிக்கவே கிடையாது. இப்போ ஐஎஸ்ங்கிறான், இவனுக்கு இஸ்லாத்தின சம்பந்தம்? இவனை ஆயுதம் தூக்க அனுமதித்த குர்ஆன் வசனம் எது? இவன் அப்பாவி மக்களை போய் கொள்வதற்கு இவனை அனுமதிக்கிற நபி மொழி எது? ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் போர்க்களத்தில் செஞ்சார்கள் என்பதை தவிர, அது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். போர்க்களத்தில் எதிரிகள் வரும்பொழுது எதிரியை தடுத்து நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக செய்கிற ஆயுதத்தை அவர்கள் தூக்கவில்லை. அப்பாவிகளை கொள்கிறார்கள், ஒரு பொது இடங்களில் நுழைந்து தாக்குகிறார்கள்,
இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒருத்தனை வந்து கழுத்தை அடுத்து வீடியோவில் வெளியிடுகிறார்கள். அவன் அமெரிக்காக்காரனை எதுக்குறவங்க அமெரிக்காவில் எல்லாரையும் கொள்ளணுமா? அமெரிக்காக்காரன் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இனத்துக்காக வேண்டி எவன் போர் செய்கிறானோ அவன் வந்து நரகத்துக்கு போவான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இது இனவெறியில் செய்யக்கூடிய ஒரு யுத்தம். அமெரிக்காக்காரன் ஏதோ செய்கிறான், பிரிட்டன்காரன் செய்கிறான்னு சொன்னால் அது பெண்டகனும் அங்கே உள்ள இராணுவ தலைமையகங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணுமே தவிர இந்த அமெரிக்காவிலேருந்து ஒரு சுற்றுலா வந்தவனோ ஒரு பேப்பர்காரனோ அவன்லாம் இதுக்கு பொறுப்பாளியா? அப்போ அவனை வந்து வீடியோவில் அதை வீடியோவில் எடுத்து போட்டு அதை காட்டுறாங்க. அதுக்கு ஆதரவாக எங்கள் பேரில் உள்ள முஸ்லீம் செய்கிறான்னு சொன்னால் அவனும் இந்த குற்றத்தில் பங்காளி ஆயிடுறான். அவனும் இதே ஜட்ஜ்மெண்ட்டுக்குரியவன் தான். எந்த ஜட்ஜ்மெண்ட்டு? இறைவனை நிராகரித்தவனாக சாக போகிறார்கள். எப்படி ஒரு தவறான செயலை வந்து செய்கிறானோ அதை நியாயப்படுத்துகிறவனுக்கும் அதே நிலை தான் இஸ்லாத்தில். நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் இவங்களாம் ஆதரித்தது கிடையாது. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டும் போது கூட ரெண்டையும் எழுதணும். இவங்க வெளிநாட்டில் போய் ஆதிக்கம் பண்ணதையும் எழுதணும். சதாம் முஸ்லீமை வாழ்ந்தாரா? அவர் இஸ்லாத்தை முதல் கடைப்பிடிச்சாரா? அவர் இதே மாதிரி எத்தனை இனக்குழுக்கள் அழித்தவர் தானே இவர்? அதையும் எழுதணும். அமெரிக்காவிட்ட ஆயுதம் வாங்கிட்டு தானே ஈரானோட ஒரு போர் செஞ்சார். அப்போ எல்லாமே அமெரிக்காவுடைய கைக்கூலிகளாக இருந்தவர்கள் தான் பிந்தி எதிரியாக மாறினார்கள். இவங்களை பற்றியெல்லாம் பெரிய ஹீரோ ஒர்ஷிப் எங்கள் சமுதாயத்துக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி மீடியாக்கள் தான் புறக்கணிக்கிறேன் என்று சொன்னால் இணையதளங்கள்லையும் இதே மாதிரியான கருத்துக்கள் எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம், வெறுக்கிறோம். இதிலையாவது உள்ளதை சொல்லி இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியமற்றவர்களாகவோ அல்லது பொறுப்பற்றவர்களாக எங்கள் சமுதாயம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் அஞ்சாமல் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி சொல்லுவதனால் எங்களுக்கு எதிராக கூட ஆயுதம் தூக்கணும், அந்த கிறுக்கணுவோம். 4 கிறுக்கன்னு சொன்னோம்ல, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவே இல்லை. இஸ்லாத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி எங்களுக்கு எதிராக அந்த மாதிரியான பலப்பிரயோகம் செய்யப்பட்டாலும் நாங்கள் அதுக்கு அஞ்சாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கத்தின் சார்பாக பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்குன்னு தனி பிரசுரங்களை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தற்கொலை தாக்குதல், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை குர்ஆன் வசனங்களை போட்டு நபிமொழியை போட்டு ஒரு புத்தகமாகவே தயார் பண்ணி ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறதை விட அதிகமாக நாங்கள் இதுக்கு வருத்தப்படுகிறோம். உண்மைதான். இந்த இணையதளங்கள் மூலமாக இவர்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு சரியாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களை தடுக்கிறது. இதற்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து இஸ்லாத்தையே எல்லோரும் வெறுக்கிறார்கள் இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்துவதற்கு இது உதவும். இவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க என்ற கருத்து உருவாவதற்கு இது இன்னும் அதிகமான ஊக்குவிப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்து மட்டுமல்ல, குர்ஆனுடைய கருத்து, நபி மொழியுடைய கருத்து என்னவென்றால், நபிகள் நாயகத்துடைய இறுதி பேருரை, கடைசியாக செஞ்ச அந்த பேருரை தான் எங்களுக்கு வந்து கைட்னஸ், வழிகாட்டி. அதில் சொன்னபடி இந்த ஆயுதம் தாக்கி கருத்து சொல்லிக்கே உன் கருத்து தப்புனா சன்னி கருத்து சரினா பிரச்சாரம் பண்ணு. அது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே. அதுக்கும் ஆயுதம் இதுக்கு? சன்னிக்கு ஒரு கருத்து, ஷியாவுக்கு ஒரு கருத்து இருக்கும். நாங்களும் ஷியாவை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண தான் செய்கிறோம். ஷியாவுடைய கொள்கை தப்பு, அந்த வழிமுறை தப்பு, அது இஸ்லாமிய கான்செப்டுக்கு எதிரானது, பாரம்பரிய நபியுடைய பாரம்பரியத்துக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அவங்க பேசிக்க வச்சிருக்கிறான். நபிகள் நாயகத்தை வந்து இறைவனுடைய தன்மை பெற்றவராக, அவங்களுடைய மருமகன் அலியை வந்து கடவுளாக அவன் சித்தரிக்கிறான். இதெல்லாம் தவறு என்று நாங்கள் பேசுகிறோம். அவன் நம்மளை பேசிட்டு போகிறான். கொள்கையை பேசுவதற்காக அந்த யுத்தங்கள் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஷியான்னு சொல்கிறோமே அவனும், இந்த சன்னின்னு சொல்கிறோமே ஆயுதம் தூக்குறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன், இவனும் இந்த கொள்கையை போய் சொல்லி அதுக்காக சண்டை வரல. ஷியா வந்து அவனுடைய கருத்தை பிரச்சாரம் பண்ண போய் அதில் கொந்தளிச்சு போய் இவன் அடித்தானாண்டா அதுக்கு அடிக்கலை. அல்ல சன்னிங்கிறவன் அவன் கருத்தை போய் பிரச்சாரம் பண்ண போய் இவன் எதிர்த்து அதில் வந்த சண்டையாண்டு அதுவும் கிடையாது. அவன் அந்த பிரிவில் இருக்கிறான் என்பதற்காக நடக்கிற தாக்குதல் இது. அவன் ஒரு கருத்தை பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண மக்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்கள் மீது தான் தாக்குதல். அவன் எதுலையும் பிடிப்பற்றவனாகத்தான் இதுலையும் இருப்பான் அதுலையும் இருப்பான். அப்போ இனம்ங்கிற வகையில் தான் இந்த தாக்குதல் நடக்குதே தவிர இதில் ஷியாங்கிறவனை அந்த கொள்கை எதிர்த்து அவர் தப்பான கொள்கையில் இருக்கிறார்கள், அதை எங்கள்கிட்ட திணிக்கிறார்கள், அப்படி நடந்த அப்படியும் கூட ஆயுதம் தூக்கக்கூடாது. அப்படி இந்த சண்டைகள் நடக்கவில்லை. பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சாதாரண அரசியல் பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல்வாதிகள் என்ன மாதிரி செய்வார்களோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. முஸ்லீம்களே செஞ்சாலும் சரிதான், அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வதுதான் எங்களுடைய கடமை. இல்லை என்றால் நாங்கள் இறைவனிடத்தில் பாவியாகி விடுவோம்.
இறைவன்ட்ட நாங்கள் விசாரணைக்கு உட்பட்டவர்கள் ஆகிவிடுவோம். நாங்கள் இதுகாலம் வரை எங்களுடைய எந்த ஒரு பேச்சில் எழுத்திலேயோ இவங்களெல்லாம் நாங்கள் ஆதரிக்கவே கிடையாது. இவங்களை எதிர்த்து தான் களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில். இப்படி உலகம் முழுவதும் அங்கங்கே இந்த எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீர்களேயானால் நான் இஸ்லாமுடைய பேசிக்கில் நின்று பார்த்தால் இதெல்லாம் தவறு. அதை நாங்கள் இப்போ எங்கேயும் சொல்லுவோம், உரத்து சொல்லுவோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இந்த குறையை நிவர்த்தி செய்யுங்கள். இணையதளங்களை பயன்படுத்தி இவங்க எல்லாம் கொள்வதற்கு இவனுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு கேளுங்க. இது யாரா உனக்கு நீ ஷியாங்கிற கொள்கைக்கு எதிராக இந்த யுத்தம் நடக்குதுன்னு கேளுங்க. அப்போ இந்த சன்னிங்கிற கொள்கைக்கு எதிராக அது நடக்குதுன்னு கேளுங்க. இன்னும் நான் ஆள்வதா நீ ஆள்வதா, எனக்கு இல்லை நீயா, உனக்கு இல்லை நானா, இது எப்படி இஸ்லாம் ஆகும்? இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது பளிச்சுன்னு பச்சையாக தெரியக்கூடிய ஒரு மேட்ரு இது. இதில் போய் இஸ்லாமிய கலரை கூட்டி அவன் தாடி வைத்திருக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி, அவன் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற காரணத்துக்காக வேண்டி அதுக்கு இஸ்லாமிய கலர் போடணுமா? அதுதான் இஸ்லாமிய கலராக எங்கள் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிராக நீங்கள் சொன்னதை அடிப்படையாக வைத்து எங்கள் மக்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அந்த மாதிரியான களத்தில்